பிரதர், உங்களை நேசிக்கிறவங்களில் 80% பேர் உண்மையான அன்புள்ளவங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. சிஸ்டர், உங்களை நேசிக்கிறவங்க உண்மையான அன்புள்ளவர்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் எதுக்காக தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆதாயத்திற்காக தாங்க பழகுவாங்க. ஆதாயத்திற்காக தேடி வர்ற ஒருத்திக்காக உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. ஒருத்தனுக்காக உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. உங்க பிள்ளையை இழந்துடாதீங்க. உங்க எதிர்காலத்தை இழந்துடாதீங்க. உங்கள்கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டா, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய குடும்பத்துல இது அப்படியே நடந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது அப்படியே என் குடும்பத்துல நடக்குது. என் கணவனார் அப்படியே திசை திருப்பி கொண்டு போறாங்க, என் மனைவியை திசை திருப்பி கொண்டு போறாங்க, என் பிள்ளைய திசை திருப்பி கொண்டு போறாங்க. ஓ ஹalleluya! கர்த்தரே உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். வாலிப மகனுக்காக திறப்புல நில்லுங்க தாயே. பிரதர், வாலிப பையனுக்காக திறப்புல நில்லுங்க. நீங்க அப்படிதானே பிரதர் கெட்டு போனீங்க. நீங்க அப்படிதானே சிஸ்டர் கெட்டு போனீங்க.